முஸ்லிம் சமுதாயத்தின் ஒரு அங்கமான பர்மா மக்களுக்கு நடந்து வரக்கூடிய அந்த கொடுமைகள் பற்றியும் கொடூரங்கள் பற்றியும் ஒரு சில செய்திகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, பத்திரிகை வாயில்களாகவும் செய்திகள் வாயில்களாகவும் பர்மாவில் முஸ்லிம்களுக்கு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கொடுமைகளின் காரணமாக எத்தனையோ மக்கள் குடும்பமாக ஊராக அந்த நாட்டிலிருந்து வெளியேறி வருகிறார்கள். பங்களாதேஷுக்கு என்ன செய்கிறார்கள்? நதிகள் வழியாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகின்ற மக்களும் கூட பல கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் தொலைத்தொடர்பு ஊடகங்கள் மூலம் பார்த்து வருகிறோம். இந்த செய்தியை பற்றி, இந்த நிகழ்வை பற்றி சுருக்கமாக நாம் எல்லோரும் தெரிந்து வைப்பது அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் சகோதரர்கள் என்கின்ற அடிப்படையில் எம்மீதும் கடமையாகும். அன்புள்ள சகோதரர்களே, பர்மாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பௌத்த நாடு. இந்த பர்மாவிலே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த நிலைமை கிடையாது. பர்மாவிலே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த நிலைமை கிடையாது. பர்மாவிலே நூற்றுக்கணக்கான பள்ளிகள் இருக்கின்றன, பல மதரசாக்கள் இருக்கின்றன, இன்னும் சொல்ல போனால் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, முஸ்லிம் நிலையங்கள் இருக்கின்றன, மார்க்க பிரச்சாரங்கள் அங்கே நடந்து வருகின்றன. இவைகளெல்லாம் பர்மாவிலே இன்றைக்கு மியான்மர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியில் என்ன செய்கிறது? எல்லாமே நடந்து வருகின்றன. ஆனால் இந்த பர்மா என்ற அந்த நாட்டின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரக்கான் என்ற மாகாணம், அரக்கான் அல்லது ராகின் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மாகாணத்திலே வாழக்கூடிய ரோஹிங்கிய முஸ்லிம்கள், ரோஹிங்கியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு தான் இந்த அநியாயங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன? நடந்து வருகின்றன. இந்த அநியாயத்திற்கு என்ன காரணத்தை அந்த அரசாங்கம் சொல்கிறது என்று சொன்னால், அவர்கள் இந்த நாட்டு மக்கள் அல்ல, அவர்கள் இந்த நாட்டு மக்கள் அல்ல, பங்களாதேஷை சேர்ந்தவர்கள், முறையில்லாமல் இங்கே வந்து குடியேறியவர்கள், சட்டவிரோதமாக இங்கே வந்து குடியேறியவர்கள். அவர்களது நிறத்தை பாருங்கள், அவர்களது முகத்தை பாருங்கள், அவர்கள் பேசுகின்ற மொழியை பாருங்கள், அவர்களது மதத்தை பாருங்கள். எல்லா வகையிலும் இவர்கள் இந்த நாட்டுக்கு ஒத்து வருகின்றவர்கள் அல்ல. அப்படி என்று சொல்லி பர்மா அரசாங்கம் தெளிவாக அறிவித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்குரிய இந்த கொடுமை என்பது இப்ப நம்ம 2017 கேள்விப்படுறோமே, இப்பொழுது ஆரம்பித்தது அல்ல. அவர்களுக்குரிய இந்த கொடுமை இப்பொழுது ஆரம்பித்தது அல்ல. 1700 சச்சங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வேர்விட்டு 1940களில் இருந்து என்ன செய்கின்றன? இது போன்ற கொடூரங்கள் அவர்களுக்கு ஆங்காங்கே அப்பப்பொழுது அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன. 2017 அல்ல, 2016 அல்ல, எப்பொழுதிருந்து 1700 சச்சங்களில் இருந்து இது ஆரம்பித்து விட்டன. இந்த கொடுமைகள் எல்லாம் இன்று வரைக்கும் அப்பப்பொழுது என்ன செய்யும்? செய்திகள் வந்து கொண்டிருக்கும். இப்பொழுது மீடியா மிகவும் வளர்ந்து விட்ட ஒரு காலத்திலே நாம் இருப்பதனால் எல்லோருடைய கையிலும் உடனே செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்றவைகள் இருப்பதனால், எல்லோருடைய கையிலும் மொபைல் போன்களும் கேமராக்களும் இருப்பதனால் அங்கே உள்ளவர்களும் அவசரமாக பதிவு செய்கின்றார்கள். இங்கே நமக்கு என்ன செய்கிறது? அவசரமாக வந்து சேர்ந்து விட்டதனால் புதிதாக நடக்கின்ற ஒரு பிரச்சனை போல நமக்கு என்ன செய்கிறது? தெரிகிறது. ஆனால் இது ஆரம்ப காலம் தொடக்கம் என்ன செய்கின்றன? அந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை இருந்து வருகின்றன. அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், அந்த அரக்கான் என்கின்ற பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு காலத்திலே முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழ் இருந்த ஒரு பகுதி தான் இந்த அரக்கான் என்பது. அரக்கான் என்பது ஒரு தனி நாடாக இருந்தது. அரக்கான் என்பது உண்மையான வரலாறு என்ன என்று சொன்னால், அரக்கான் என்பது ஒரு தனி நாடாக இருந்தது. இப்படி தனி நாடாக இருந்த இந்த பகுதியை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உதாரணமாக காஷ்மீரை எடுத்துக்கொள்ளுங்கள், காஷ்மீரை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது பலஸ்தீனை எடுத்துக்கொள்ளுங்கள். பலஸ்தீன் முந்தி ஒரு முழுமையான ஒரு நாடு. இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பின்னால் இன்னொரு 200 வருடங்களுக்கு, இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பின்னால் இன்னொரு 200 வருடங்களுக்கு பின்னால் இந்த இடத்தை பார்த்தா வரலாறு தெரியாத மக்கள் என்ன நினைப்பார்கள்? அது இஸ்ரேலுடைய பகுதியை என்ன செய்வார்கள்? நினைப்பார்கள். இது போலத்தான் இந்த அரக்கான் என்பது ஒரு முஸ்லிம் நாடாக இருந்தது. முஸ்லிம் நாடாக இருந்த இந்த பகுதியை பர்மாவுடைய அரசாங்கம், பைதாப்பான் சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட ஒருவன் என்ன செய்கிறான் சொன்னால், ஆட்சி செய்தவன் அந்த பகுதியை கைப்பற்றிக் கொள்கிறான். கைப்பற்றிய பின்னால் அன்றையிலிருந்து இந்த வரலாறு என்ன செய்கிறது?
உருவாக்கப்பட்டு வருகிறது. இவர்கள் வந்தேறு குடிகள். அவங்களுடைய நிறமெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யும், பர்மா மக்களுடைய வளமையான நிறத்தை விட டிஃபரெண்டா இருக்கும். இன்னொரு நாட்டை கைப்பற்றினா அந்த நாட்டுடைய மக்களுடைய நிறம் வித்தியாசமா தானே இருக்கும். கைப்பற்றி பர்மாவாக்கிய பின்னால இந்த வரலாறு திணிக்கப்பட்டது. எப்படி முஸ்லிம்கள் வந்தேறு குடிகள் அப்படின்னு சொல்றாங்களோ, 300 வருஷம் தான் முஸ்லிம்களுடைய வரலாறு என்று சொல்றாங்களோ, கப்பல்ல வந்தவர்கள் என்று சொல்றாங்களோ, அதையெல்லாம் நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோமே. நாங்கள்லாம் அரபிகளுடைய பரம்பரைகள் அப்படி நம்ம நம்பிட்டு இருக்கிறோமே. இந்த நாட்டு மக்கள், நாங்கள் இந்த நாட்டுடைய பூர்வீக குடிகள் அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளல. நாங்களே என்ன நினைக்கிறோம்னா, நாங்களும் வந்தவர்கள் தான், கப்பல்ல வந்தவர்கள், பௌத்தர்கள் தான் இங்க காலகாலமா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அதல்ல. உண்மை என்ன சொல்ல போனால், முஸ்லிம்கள் என்ற சோனக இனம் இந்த நாட்டிலே ஆதி காலம் தொடக்கம் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அவர்களுக்கு மத்தியில் இந்த வரலாறு எப்படி ஆக்கப்படுதுன்னு சொன்னா, அவர்கள் ஆதி காலம் தொடக்கம் இருக்கக்கூடிய ரோஹிங்கிய இனத்தவர்கள். ஆனால் அரக்கான் என்பது பௌத்த அரசால் கைப்பற்றப்பட்ட பின்னால இப்ப மியான்மருடைய ஒரு பகுதியாக அது மாறிவிட்டது. மாறிவிட்ட பின்னால் இவர்கள் வந்தேறு குடிகள் அப்படி என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சரி, அவர்களுக்கு என்ன கொடுமைகள் நடந்து வருகின்றன அப்படின்னு நீங்க பாத்தீங்க என்று சொன்னால், நம்ம நினைக்கக்கூடிய கொடுமைகள் மாத்திரமல்ல. உதாரணமாக வெட்டுகிறார்கள், எரிக்கிறார்கள். அதே போல என்ன, நாம் ஆங்காங்கே குழந்தைகள் எல்லாம் சேற்றில் புதைக்கப்பட்ட நிலையிலும் நதிகளில் மிதந்த நிலையிலும் கொடூரமான காட்சிகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மனது பதைக்கக்கூடிய ஒரு இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற ஒரே காரணமாக வெட்டப்படக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது மனது என்ன செய்கிறது, துடிக்கிறது. ஒரு இஸ்லாம் என்ற ஒரு மதத்தை ஏற்றதின் காரணமாக இது ஒரு குற்றமா அப்படி என்கின்ற அமைப்பு. ஆனால் இது மட்டும்தான் அவர்களது கொடுமை என்று சொன்னால், இதாவது மரணித்த பின்னால் அவர்களுடைய ஷஹாதத்துக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். வாழ்ந்தால், அவர்கள் அந்த நாட்டிலேயே வாழ்ந்தால் என்ன சட்டம் தெரியுமா, அவர்கள் குறிப்பிட்ட 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுக்கு மேல் படிக்க கூடாது. அந்த ரோஹிங்கியா என்கின்ற அந்த அரக்கானுடைய சில மாநிலங்களை தவிர, சில ஊர்களை தவிர, அந்த ஊரை விட்டு அவர்கள் வெளியே போய் இன்னொரு சிட்டிக்கு போறதாக இருந்தாலும், டவுனுக்கு போறதாக இருந்தாலும் அவர்களுக்கு பெர்மிட் இருக்க வேண்டும். அந்த இடத்துல இருந்து வெளியே போறதுக்கு, சொந்த நாட்டுக்குள்ள வேற இடத்துக்கு போவதற்கு பெர்மிட் இருக்க வேண்டும். அவர்கள் வேலைகளாக இருந்தால் இன்ஜினியரிங்கோ டாக்டராகவோ வேலை செய்ய முடியாது. அவர்கள் கஷ்டப்படக்கூடிய மிகவும் சிரமமான வேலைகளில் மட்டும்தான் அவர்கள் என்ன செய்ய முடியும், ஈடுபட முடியும். அவர்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அரசாங்க அனுமதி தேவை. அரசாங்க அனுமதி இல்லாமல் அவர்கள் திருமணம் முடிக்க முடியாது. குழந்தை பெறுவதாக இருந்தாலும் அரசாங்க அனுமதி தேவை. பல குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. 2 திருமணம் முடிக்க முடியாது. இது போன்ற கஷ்டமான சட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு ஐடென்டிட்டி கார்டு கிடையாது, கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்? இவர்களுடைய பார்வையில் வந்தேறு குடிகள், இவர்கள் எல்லாம் வேறு வந்தேறு குடிகள் என்கின்ற ஒரு பலவந்தமான சிந்தனை திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தனையை தான் இலங்கையிலே விதைக்க பார்க்கிறார்கள். அந்த சிந்தனையை தான் இலங்கையில என்ன செய்கிறார்கள், விதைக்க பார்க்கிறார்கள். நாமெல்லாம் வந்தேறு குடிகள் என்று சொல்லி நாமளும் வரலாறை படிப்பதும் இல்லை, அவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இருக்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வரலாற்றை திணித்து அவர்கள் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்தார்கள் என்று சொல்லி, இந்த அடியெல்லாம் தாங்க முடியாமல் அவர்களிலே ஒரு ஆயுத குழு உருவானார்கள். ஆயுத குழு உருவாகி இப்படி எதிர்க்கக்கூடியவர்களை எதிர்த்தார்கள். ஆயுத முனையில் என்ன செய்தார்கள், எதிர்த்தார்கள். உடனே அவர்களுக்கு என்ன பெயர் கொடுத்தார்கள் என்று சொன்னால், தீவிரவாதிகள். இவர்கள் யார்? தீவிரவாதிகள். அடிப்பது அவன், தூண்டுவது அவன், எல்லாம் செஞ்சுட்டு திருப்பி அடிச்சா என்ன பெயர்? தீவிரவாதிகள் என்ற பெயரை கொடுத்து இவர்களை காரணமாக வைத்த இந்த நாட்டு மக்கள், அந்த பிரதேச மக்களை மிகப்பெரிய அநியாயத்துக்குள்ளாக்கினார்கள். மிகப்பெரிய கஷ்டங்களை என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள், எரித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் 100கணக்கான கிராமங்களை காலி செய்தார்கள். காலி என்று சொன்னால் சாதாரணமான பச்சை மரணம் என்று சொல்வார்கள். என்ன, கண் முன்னால உயிரோடு நடக்கக்கூடிய அநியாயங்கள், அது போன்ற பல அநியாயங்களை அவர்கள் என்ன செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு நிலையை அவர்கள் கண்டார்கள். இப்படிப்பட்ட நிலையினால் தான் அவர்கள் இந்த ரிசல்ட்டை எடுத்தார்கள். மறுபடி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த 2016 இன்னொரு டீம் உருவாகிக்குது. அந்த டீம் உருவாகின டீம் என்ன செஞ்சிட்டு சொன்னால், தங்கள் ஆயுதங்கள் எல்லாம் ஒப்படைத்து சரண்டர் ஆகி சமாதானத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. மறுபடி இந்த அநியாயங்கள் தொடர்ந்ததனால இன்னும் கொஞ்சம் புதிய ஒரு அணி உருவாகி இராணுவத்தினர்களில் ஒரு 10-20 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் என்பதுதான் அந்த அரசாங்கத்துடைய குற்றச்சாட்டு. அப்படி குற்றச்சாட்டு வைத்துத்தான் இந்த பிரச்சனை என்ன செய்திருக்கிறார்கள், மறுபடி ஆரம்பித்து மிகப்பெரிய அநியாயத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இது தெளிவாக சொல்ல போனால் அரசாங்கத்தின் அமைதியான அனுமதியோடு, எப்படி அமைதியான அனுமதியோடு இந்த கொடூரங்கள் நடந்தேறி வருகின்றன. சாதாரண கொடூரம் கிடையாது. நம்ம அந்த இடத்திலே நின்றோம் என்று சொன்னால் பார்த்தவுடனே மரணிக்கின்ற அளவிலான கொடுமைகள்.
ஊர் முழுமையாக எரிக்கப்பட்டு நாம் பார்க்கிறோம். சில போட்டோக்கள் வந்து பொய்யான போலியான போட்டோக்கள் நிறைய வருகின்றன. உதாரணமாக மதகுரு அதாவது இந்த காவி நிற ஆடைகளை அணிந்த வண்ணம் பலர் குழிகளுக்குள்ளே பிணங்களை வைக்கின்ற மாதிரி, இதெல்லாம் சுனாமி நேரத்தில், மியான்மர்ல சுனாமி வந்த நேரத்தில் எடுத்த போட்டோக்கள், அந்த மத குருமார்கள் செய்கிற விஷயங்கள். அதே போல நிறைய நூற்றுக்கணக்கான பிணங்கள்லாம் அப்படி வளர்த்தின மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து சுனாமி நேரத்தில் என்னது எடுக்கப்பட்டவைகள். இவைகள் எல்லாம் அல்ல. அது அல்லாமல் பல போட்டோக்கள் நாம பார்க்கிறோம். பல அநியாயங்கள், உதாரணமாக மரங்களுக்கு மத்தியிலே ஒளிந்த வண்ணம், சேறுகளிலே புதைந்த குழந்தைகள், இது போன்று பல அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பல நூற்றுக்கணக்கான கற்பழிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பல பேட்டிகளிலே நாங்கள் பார்க்கிறோம், தாய்மார்கள் எல்லாம் தங்களது குழந்தைகளை இவர்கள் எமது குழந்தைகளா என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். பிள்ளையா வளர்த்துட்டு வரோம், ஆனா எங்களது குழந்தைகளான்னு சந்தேகிக்கிறோம் என்ற அளவுக்கு கற்பழிப்புகள் என்ன செய்கின்றன, நடந்திருக்கின்றன. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பாதுகாக்க முடியாத, ஒரு பெண் ஆணை பாதுகாக்க முடியாத அளவில் பலவிதமான கொடூரங்கள் ரோஹிங்கிய மக்களுக்கு. பர்மாவிலே உள்ள ஏனைய முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே, வேற மாகாணங்கள் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், இதற்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குது. இதைத்தான் பர்மா வெளி உலகத்துக்கு காட்டுது. எங்களுக்கு முஸ்லிம்கள் என்றது பிரச்சனை அல்ல, எங்கள முஸ்லிம்கள் வாழத்தான் செய்யறாங்க, அவங்கள்ட்ட நிறைய பள்ளிகள் இருக்குது, மதரசாக்கள் இருக்குது, நாங்க அதுல எல்லாம் என்ன செய்யல, குறை வைக்கல. இந்த ரோஹிங்கிய அவர்கள் சட்டவிரோதமானவர்கள். சட்டவிரோதம் என்ற பெயரை வைத்துத்தான் இவ்வளவு அநியாயங்களும் இங்கே என்ன செய்கின்றன, நடந்து வருவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றன. ரோஹிங்கிய முஸ்லிம்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய எல்லை பர்மா எல்லை, அவருடைய எல்லை வந்து பர்மாவுடைய எல்லை. இங்கே எடுத்தீங்கன்னு சொன்னா தாய்லாந்து என்ன செய்யும், இருக்கும், சைனா எல்லையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வட்டத்துக்கு மத்தியில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எல்லையில் வாழக்கூடிய, அந்த பர்மாவுடைய எல்லை வாழக்கூடிய முஸ்லிம்கள்ல மேற்கிலே இருக்கக்கூடிய அரக்கான் என்ற இடத்தில் உள்ள ரோஹிங்கியா மக்களுக்கு தான் இந்த என்ன பிரச்சனைகளும் கொடூரங்களும் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. ஒரு சிலர் துணிந்து ஷஹாதத்தோடு மரணிக்கிறார்கள். ஆனால் கொடூரங்களை பார்க்கிற நேரத்தில் என்ன செய்ய முடியாது, எல்லோராலும் எதிர்க்கக்கூடிய தைரியம் வராது. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு தைரியம் வராத நேரத்தில் வேறு பிரதேசத்தில் உள்ள முஸ்லிம்கள் போய் உதவி செய்யவும் முடியாது உடலால. ஏன், சொந்த நாட்டு மக்கள், வழி அறிந்தவர்கள், திசை அறிந்தவர்கள், இடம் அறிந்தவர்கள், வளம் தெரிந்தவர்கள், அவர்களால் என்ன செய்ய முடியல, அதை எதிர்த்து போராட முடியவில்லை என்று சொன்னால், ஒரு சர்வதேச மௌனம் இதை நோக்கி என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எங்களுக்கு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அப்படி என்று சொன்னால் இது வந்து இந்த அநியாயம் உலகத்தில் என்ன செய்யும், நடக்கும். இது மாத்திரமல்ல, இந்த மாதிரியான அநியாயங்கள் இவர்களுக்கு மட்டும்தான் நடக்கிறதான்னு கேட்டால் இல்லை. ஆனா இவர்களுடைய பிரச்சனை வந்து உலகளாவிய வருவதற்கான காரணம், இவர்களுக்கு நேஷனாலிட்டி இல்லை, எந்த நாட்டையும் சேர்ந்தவர்கள் அல்ல இவர்கள் என்ற ஒரு பேர் குத்தப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்க விக்கிபீடியாவில் எடுத்தால் கூட, அதாவது ஸ்டேட்லெஸ், ஊர் இல்லாதவர்கள், நாடு இல்லாத மக்கள் அப்படின்னு பேர் என்ன செய்ய கொடுக்குற, நாடு இல்லாத மக்களா இல்லை, அவர்கள் ஒரு காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி செய்த மக்கள். இன்னும் சொல்ல போனா, நீங்க அரக்கான் என்ற நான் சொல்லக்கூடியவர்கள் வாழ்ந்த பகுதி இருக்குது, அந்த பகுதியில் இருந்து பல நாணயங்கள் வெளியாகி இருக்கின்றன, முஸ்லிம் நாணயங்கள், இஸ்லாம் நாணயம் வெளியாக இருக்கிறது. அதே போல ஒரு 300 வருடத்துக்கு மேலாக தொடரேட்சியான 48 மன்னர்கள் ஆண்ட ஒரு சுலைமான் ஷாலிருந்து சலீம் ஷா வரைக்கும் பெரிய 48 மன்னர்கள் ஆண்ட ஒரு பெரிய பிரதேசம். இன்னும் சொல்ல போனால், இந்தியாவிலே முஸ்லிம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்தியாவின் ஆளுகைக்கு கீழே என்ன செஞ்சது, இருந்த ஒரு பிரதேசம். ஆனா வந்தேறு குடிகள் சொல்றாங்க. உண்மையில் அவர்கள் வந்தேறு குடிகளான்னு கேட்டால் இல்லை. எப்படி சொல்ல முடியும், அவர்கள் பேசுகின்ற மொழி வங்காள மொழி இல்ல, வங்காளி மொழி அல்ல, வங்காளி மொழி பேசுறாங்களே அந்த மொழி அவர்கள் பேசுவதில்லை. அவர்களுக்கே என உள்ள பிரத்யேகமான மொழி ஒன்று என்ன செய்யறாங்க, பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், அவர்களை பங்களாதேஷை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்படி என்ற நேரத்தில் இவர்கள் வங்காள மொழி உள்ளவர்கள் அல்ல. அவர்களுக்கும் இவர்களுக்கும் பலவிதமான வித்தியாசங்கள் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால், பல வரலாற்று செய்திகள் இவர்கள் கூஃபாவில் இருந்து வந்த அரபு குடிகளோ அப்படி என்று நினைக்கக்கூடிய மாதிரியான செய்திகளை கூட நாம் என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் சொன்னதற்கான காரணம், நமக்கு சுருக்கமான ஒரு வரலாறு நம்மளுக்கு என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். அதாவது இது இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை அல்ல, காலாகாலமாக இவர்களுக்கு பல தசாப்தங்களாக இந்த கொடுமைகள் நடந்து வருகின்றன. நாங்கள் அவர்களுக்காக இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்ற ஒரே காரணமாக தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ஸ்டேட்லெஸ் என்ற பேர், அவங்க பௌத்தர்களாக இருந்தால் சொல்லியிருப்பாங்களா, பௌத்தர்களாக இருந்தால் செஞ்சிருக்க மாட்டாங்க. பௌத்தர்களாக இருந்தால், ஏனென்றால் அந்த பிரதேசத்திலே ரோஹிங்கியா என்ற இனம் எல்லோருமே பௌத்தர், எல்லோருமே முஸ்லிம்கள் அல்ல. ஒரு 10% இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, பௌத்தர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அநியாயம் என்ன செய்யல,
நடக்கல. முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இந்த அநியாயம் என்ன செய்கிறது, நடந்து வருகிறது. அல்லாஹு தாலா இந்த முஸ்லிம் உம்மத்தை இது போன்ற அனைத்து கொடுமைகளிலிருந்தும் காப்பாற்றி, எப்படி இந்த சமுதாயம் ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தை நீதியாக ஆண்டு கொண்டிருந்ததோ அந்த ஆட்சியை அல்லாஹு தாலா மீட்டி தர வேண்டும் என்று நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை